ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உறவுகள் எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்று ஒவ்வொரு குறளை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குறள் 1330 குறளிலே 305வது குறளாக அமையிருக்கின்றது. உண்மையிலே இந்த குறள் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய குறளாக அமையிருக்கிறது. எனக்கும் இந்த குறள் பொருந்தும் என்று நினைக்கின்றேன். அவ்வாறான ஒரு குறளாகத்தான் அமைய இருக்கின்றது. அதே போன்று இதற்கு அமைய பெற்றிருக்கின்ற 3 உரைகளும் நல்ல உரைகளாக அமைந்திருக்கின்றன. நாங்கள் முதலில் குறளை காண்போமாக இருந்தால், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஒருவன் தன்னைத்தான் காத்துக்கொள்வதனால் சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். அதாவது ஒருவன் தன்னைத்தான் காத்துக்கொள்வதானால் சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். காக்காவிட்டால் சினம் தன்னையே அழித்துவிடும். ஒருவன், அதாவது எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது கோபம் வராதவர்களால் பொறுமைசாலிகளாக நாங்கள் இருக்க வேண்டும். இல்லையேல் அந்த பொறுமை இழந்த கோபம் எங்களை அழித்துவிடும் என்பதாகத்தான் அமைந்திருக்கின்றது. அதாவது நாங்கள் பல சம்பவங்களை எங்களுடைய பிரதேசங்கள் எங்கள் கண்கூடாக கண்டிருப்போம். நாங்களும் சில இடங்களிலே அவ்வாறாக நடந்து கொண்டிருப்போம். பொறுமை இழந்தவர்களாக ஒரு சம்பவத்தை செய்திருப்போம். அது முடிந்ததன் பிற்பாடு அவர்களிடம் கேட்கின்ற பொழுது சொல்வார்கள், எனக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை, கோபம் வந்துவிட்டது, செய்துவிட்டேன் என்று குறிப்பிடுவார்கள். இவ்வாறு தான் இந்த கோபத்தை நாங்கள் அடக்காவிட்டால் அந்த கோபமே எங்களை அழித்துவிடும், எங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றிவிடும் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்ற குறளுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றால் அதை பார்ப்போமாக இருந்தால், ஒருவன் தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டுமானால் சினத்தை கைவிட வேண்டும். இல்லையில் சினம் அவனை அழித்துவிடும். எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமானால், நல்ல வாழ்க்கை பாதையில் நாங்கள் நடக்க வேண்டுமானால் நாங்கள் கோபத்தை விட்டொழிக்க வேண்டும் அல்லது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இல்லையில் அந்த கோபமே, அந்த சினமே எங்களுடைய வாழ்க்கையை அழித்துவிடும் என்பதாகத்தான் அவர் சொல்லியிருக்கின்றார். எங்களுடைய கண்கூடாக நாங்கள் சில துயர சம்பவங்களை கண்டிருப்போம். எத்தனையோ மரணங்கள் கூட நடைபெற்றிருக்கின்றது இந்த பொறுமை இழந்ததன் காரணத்தினால். வாழ வேண்டிய வயதிலே உள்ளவர்கள் கூட சில பிழையான முடிவுகளை எடுத்து அந்த பொறுமை இழந்ததன் காரணமாக தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டதை கூட நாங்கள் பார்த்திருப்போம். காரணம் இந்த பொறுமை, இந்த கோபம். இந்த கோபத்தை தணித்து பொறுமையை நாங்கள் கடைபிடிப்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையும் கூட சீராக நடைபெறும். எங்களுடைய வாழ்க்கை பாதையில் நல்ல வழியை நோக்கி நாங்கள் நடந்து கொள்ள முடியும். நாங்கள் கோபம் கொண்டவர்களாக, சினம் அடக்க முடியாதவர்களாக இருப்போமாக இருந்தால் அந்த கோபம் எங்களுடைய வாழ்க்கையை உண்மையிலேயே அழித்துவிடும் என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் பொறுமைசாலிகளாக எங்களுடைய வாழ்க்கைகளை நடத்தி செல்ல வேண்டும் என்பதைத்தான் இந்த குறள் அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பையா அவர்களும் இந்த தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்ற குறளுக்காக சற்று வித்தியாசமான உரைநடையிலே அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், தனக்கு துன்பம் வராமல் காக்க விரும்பினால் கோபம் கொள்ளாமல் காக்கவும். தனக்கு துன்பம் வராமல் காக்க விரும்பினால் கோபம் கொள்ளாமல் காக்கவும். முடியாது போனால் உடையவரையே அந்த கோபம் அழித்து விடுமாம். உடையவரையே சினம் கொல்லும் என்பதாக அவருடைய உரை அழகாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே நாங்கள் சினமடக்குவர்களாக, கோபம் கொள்ளாதவர்களாக எங்களுடைய வாழ்க்கை பாதையை நாங்கள் நடத்தி செல்வோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை சுமூகமாக நல்லொரு பாதையை நோக்கி செல்லும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நாங்கள் சினம் கொண்டவர்களாக இருப்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எவ்வாறு கொண்டு நடத்துவோம் என்பதை எங்களாலே கூறிக்கொள்ள முடியாது. காரணம், எங்களால் சினம் அடக்க முடியாது, கோபத்தை அடக்க முடியாது, எங்களுடைய பொறுமையாக இருக்க முடியாது என்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த நிலைமையில் நாங்கள் கோபப்படுவோம், சினம் கொள்வோம், பொறுமை இழப்போம் என்று எங்களுக்கே தெரியாது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கை சீரான வாழ்க்கையாக அமையாது. நாங்கள் எங்களுடைய ஏற்கனவே குறிப்பிட்டது போலே எங்கள் கண்கூடாக நாங்கள் பல சம்பவங்களை கண்டிருப்போம். சில வேளைகளில் நாங்கள் கூட அந்த இடத்திலே இருந்திருக்கக்கூடும். நாங்கள் கூட பொறுமை இழந்தவர்களாக சில நிகழ்வுகளை நாங்கள் செய்திருக்கலாம். வீட்டிலும் சரி, நாங்கள் அலுவலகங்களிலும் சரி, வேலை பணியிடங்களிலும் சரி, பல இடங்களில் நாங்கள் பொறுமை இழந்தோமாக இருந்தால் அது எங்களை நேரடியாக பாதிக்கும் என்பதை இந்த குறள் அழகாக சொல்லி இருக்கின்றது. இனிமேலாவது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பொறுமை கொண்டவர்களாக, சினம் அடக்குவர்களாக எங்கள் வாழ்க்கை பாதையை நடத்தி செல்வோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை உண்மையிலேயே சீரான பாதையாக, நல்வழி பாதையாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நாங்கள் கோபம் இழந்தவர்களாக, சினம் கொண்டவர்களாக வாழ்வோமாக இருந்தால் அது நிச்சயம் எங்களை அழித்து விடும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த குறளை நீங்கள் கேட்கின்ற பொழுது உங்களுக்குள்ளே இருந்து இந்த சினம் அடக்குவதை, கோபம் கொள்வதை, பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குறளை சந்திக்கலாம்.